சாயிராம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இது சரியாக வருமா வராதா என்று ஓராயிரம் முறை கூட யோசனை செய்யலாம், அதில் தவறே இல்லை. ஆனால் செயலில் இறங்கிவிட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் துணிந்து செயல்படலாம், வெற்றி பெறும் வரை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். கண்மணியே, உன்னுடைய வேண்டுதல் எப்பொழுதுமே வீண் போகாது. உன்னுடைய பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமான பதிலும் பரிசும் உன் சாயப்பா தருவேன் என்று நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இருக்காது. உன்னுடைய துன்ப நிலை நிச்சயமாக மாறும். உன்னை நான் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் இறைவன் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் பயமும் உன்னில் இருந்தால் போதும். துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும். உன்னை யாராவது கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்ய மாட்டாய். தவறான வழியில் அடியெடுத்து வைக்கவும் மாட்டாய். காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணம் பல இருக்கிறது. அது எது வேணாலும் இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனவையாகவே இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே,
இனி நடக்கப் போகும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் பார்த்து நீ அதிசயிக்கப் போகிறாய். இன்னும் 9 தினங்கள்தான். எத்தகைய வேண்டுதல்களாக இருந்தாலும் 100% நிச்சயமாக நிறைவேறிவிடும். கலங்காமல் இரு, தைரியமாக இரு. இன்னும் 9 நாட்கள்தான். என் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர். அனைத்தையும் செய்பவர் உன் சாயிநாதர்தான். செயலும் நானாகவே இருப்பேன், அதற்கான விளைவுகளும் நானாகவே இருப்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? உனக்கு சொந்தமானதை பெற நான் உனக்கு நிச்சயமாக உதவுவேன். அதை உன்னிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது. கவலை என்பதை உன் மனதிலிருந்து அழித்துவிடு என் பிள்ளையே. நீயே உன்னை விரோதியாக்கிக் கொள்வதற்காகவா உன்னை படைத்து காத்து உன்னிடம் நான் வந்திருக்கிறேன்? எனது அன்பாலும் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனது வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பமும் தொழிலும் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. இனி வரும் நாள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமான நாளாகவே இருக்கப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் 9 தினங்கள் காத்திரு. உன் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது, துவங்கப் போகிறது. அந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மன நிறைவோடும் வாழலாம் என்று யோசனை செய்து கொண்டே இரு. அதற்காக ஆயத்தமாகு. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவனாகவும் பொறுமையாளனாகவும் இருந்தாலே போதும். உனக்கு வர வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி தேடி வரும். அந்த வேலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் சோதனை மட்டுமே வருமே தவிர வீழ்ந்து விட மாட்டான். உலகம் போற்றவே அவன் வாழ்வான். அதே போல தீயவன் நன்றாக வாழ்வது போலத்தான் தோற்றம் இருக்கும். ஆனால் கடைசியில் அவன் என்ன ஆகுவான், அவன் வாழ்க்கை என்னாகும் என்பதை பொறுத்திருந்து நீயே பார். அதை பார்க்கும் பொழுது அன்று வாயடைத்து நிற்பாய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் என்னை மட்டுமே பார். நீ என்னை மட்டும் பார்த்தாலே போதும். உன்னில் இருக்கும் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். உன் மனதில் இருக்கும் வேதனையை இறக்கி வைக்கவும் முடியாமல் சுமக்கவும் முடியாமல் நீ கதறும் கதறலை என் காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது குழந்தையே. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என் வாழ்க்கையில், என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லை என்று மனக்குமுறலோடு என்னை விட்டுவிட்டு யார் யாரையோ போய் உதவிக்கு தேடுகிறாய். இதை பார்க்கும் பொழுது என் மனம் மிகவும் வலிக்கிறது என் குழந்தையே. உனக்காகவே நான் இருக்கிறேன். என்னை விட்டுவிட்டு ஏன் உன் மன வேதனையை மற்றவர்களிடம் போய் கொட்டி தீர்க்கிறாய்? உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை அனைத்தையும் தர உன் அப்பா காத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன் வாழ்வில் உனக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்துப்பார். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு சோதனைகள் அனைத்தையும் கடந்து வந்துதானே இருக்கிறாய். எப்படி இது முடிந்தது? மற்றவர்களாலா இது முடிந்தது? அல்லது நீயேவா அதை முடித்து வைத்தாய்? இல்லை குழந்தையே, உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்ததினால் நீ வாழ்க்கையில் வென்றாய். அவ்வளவு சோதனைகளையும் மிக எளிதாக தாண்டி வந்த நீ இப்பொழுது ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஏன் இவ்வளவு வருத்தம் கொள்கிறாய்? அந்த தாங்க முடியாத பிரச்சனையே உன்னை மாற்றி உன்னை ஜெயித்து வைக்க உன்னை அழைத்து வந்த எனக்கு இப்பொழுது இந்த சின்ன பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது என்று நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் அந்த நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. கணநேரம் போதும், அனைத்தையும் நான் மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும், உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். என்னை முழுவதுமாக நம்பு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சீர் செய்வேன். நிச்சயமாக சீர் செய்து உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை உண்டு பண்ணுவேன்.
இன்னும் 9 நாட்கள்தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றத்தை உன் வாழ்வில் பெறுவாய். நீ நினைப்பது எல்லாம் சர்வ நிச்சயமாக 100% நிறைவேறும். இன்னும் 9 தினங்கள்தான். சாயிநாதரே, சதா சர்வகாலமும் நான் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறேன். என் வேதனையிலிருந்து நான் வெளிவர எனக்கு வழிகாட்டுவீர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் வெள்ளம் போல் போய்கொண்டிருக்கிறதே என்று துடிக்கிற நீ என்னை முழுவதுமாக நம்பாமல் பலரிடம் போய் உன்னுடைய பிரச்சனைகளை கூறி அதற்கான தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். இப்படி மற்றவர்களை நம்பும் நீ ஏன் உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்ப மறுக்கிறாய்? முழுமையாக நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கான ராஜ வாழ்க்கையை, அரச வாழ்க்கையை, அரசனாக உயர்த்தும் அந்த வாழ்க்கையை உன் சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என்பது உனக்கு தானாகவே புரிந்திருக்கும். அது தெரியாமல் காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஏன் நடக்கிறது, எதுக்கு நடக்கிறது என்று காரணத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறது. இன்னும் 9 நாட்களில். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். செல்வம் இல்லாதவர்கள் செல்வத்தை தேடி அலைகிறார்கள். பணம் இருப்பவர்கள் மன நிம்மதியை தேடி அலைகிறார்கள். ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஆரோக்கியத்தை தேடி அலைகிறார்கள். இறுதியில் இவர்கள் எல்லோருக்கும் கிடைப்பது என்ன என்று யோசித்துப் பார். வீண் அலைச்சல் ஒன்றுதான் அவர்களுக்கு மிஞ்சும். ஏனென்றால் யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக தேடி அலைந்து கொண்டே இருந்தால் அலைச்சல் தான் மிந்தும். கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காது. எந்த நேரத்தில் எப்படி கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் கிடைக்கும். நாம் யோசிப்பதாலோ, சிந்திப்பதாலோ, ஆராய்வதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ எதுவுமே ஆகாது. நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தே தீரும். இன்னும் 9 நாட்களில் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால் அது நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடும். இல்லையென்றால் அது நம்மை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து கொண்டு வந்தே தீரும். எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால் அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்.
போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார், சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார், அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்ட பின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும் பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா, எல்லாம் சரியாகிவிடும் என்று இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாம இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால், அவ்வளவுதானா, இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன் என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே இவ்வளவுதானா நம் பிரச்சனை என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். உன்னை எதிர்நோக்கி வரும் தடை கற்களையெல்லாம் தவிடு பொடி ஆக்கிவிடுவேன் நான். இனி எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டவும் முடியாது, உன்னை நெருங்கி விடவும் நான் விடமாட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து இருக்கப் போகிறது.
கண்மணியே, இனி உன் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். தங்கமே, இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும். நாளை விடியலில் நீ சந்தோஷப்படும்படி நான் பல விஷயங்களை உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். பிரமிக்கத்தக்க பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது, நிகழப் போகிறது. எனவே கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ தேடும் நிம்மதியை நான் உனக்கு நிரந்தரமாக தருவேன். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை சுவர்க்கமாகவே மாற்றுவேன். உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்திலிருந்து விலகுபவர்கள் தங்களுடைய இலக்கை ஒரு பொழுதும் அடையவே முடியாது. உன்னுடைய படிப்பு மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே. உன்னுடைய திறமையும் நடத்தையும், நீ மற்றவர்களிடம் எப்படி அணுகுகிறாய் என்ற தன்மையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு கஷ்டமோ கவலையோ வரும்பொழுது உன்னை விட்டு பிரிந்தவர்க்கு உன் ஞாபகம் வருமானால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய அன்பு வெற்றி பெறுகிறது என்றுதானே அர்த்தம். அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயத்தோடே வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் கண்மணியே. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் மாறும் என்று தெரிவதில்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எவ்வளவு சீக்கிரமாக உன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டாயா? புரிந்து கொண்டாயல்லவா? அவ்வளவுதான் வாழ்க்கையே குழந்தையே. சுவைக்கு அடிமையானவர்களை ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதும், பணத்துக்கு அடிமையாகிவிட்டவர்களிடம் மனதை பற்றி பேசுவதாலும் எந்த பயனும் இல்லை. நடந்ததை எண்ணி எண்ணியே வருந்திக் கொண்டிருப்பதாலும் எந்த பயனும் இல்லை. அதை மறந்துவிட்டு நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கைக்கு நல்லது, மகிழ்ச்சியும் கூட. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக கூட இருக்கும். மற்றவர்களுக்கு முன்னால் எப்பொழுதும் சோகத்தை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடும். எதிர்பார்க்கும் பொழுது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது அனைத்து அதிசயங்களும் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அந்த அதிசயத்தை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். விடியலுக்காக காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல பிரகாசமான வெளிச்சமான விடியலை கண்களுக்கு காண்பிப்பேன். பிரமிக்கத்தக்க பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயிதேவா. மிதமிஞ்சிய நேர்மை மிக ஆபத்தானது. காரணம், நிமிர்ந்து நேராக இருக்கும் மரங்களே முதலில் வெட்டப்படும். அதேபோல மிக நேர்மையாக இருக்கும் மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட செய்யும் தவறை சுட்டிக்காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிரியாக கூட வாழ்ந்து விடலாம் குழந்தையே. அறிந்தோ அறியாமலோ தவறு செய்வது மனிதனின் இயல்புதான். அதை அறிந்து செய்யும் தவறை வருந்தி நிற்கும் மனிதனை மன்னிப்பது இறைவனின் இயல்பு. தன்னிடம் அன்பு வைத்தவனை நேசிப்பவன் மனிதன். தன்னிடம் பகை வைத்தவனையும் நேசிப்பவன்தான். எதற்குமே கலங்காதே குழந்தையே. விடியலுக்காக காத்திருக்கும் என் பிள்ளை, மிக பிரகாசமான விடியலை பார்க்கப் போகிறாய். நான் அந்த விடியலை உனக்காக உருவாக்கிவிட்டேன். மிகப்பெரிய பிரச்சனைக்கான தீர்வையும் வகுத்துவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இன்று உன் வாழ்க்கையில் வரும் துன்பத்தை கண்டு பயந்து விடாதே, நொறுங்கி விடாதே. ஏனென்றால் அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. உன்னை பக்குவப்படுத்தவே, வாழ்க்கை என்றால் என்ன என்று உனக்கு புரிய வைக்கவே இதையெல்லாம் நான் நிகழ்த்தி காட்டுகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பா இருக்கிறார், எதையும் செய்வார், எதையும் செய்து என் வாழ்க்கையை மீட்டுவார் என்ற
தன்னம்பிக்கை, நம்பிக்கை உன் மனதில் உண்டென்றால் போதும், உன் வாழ்க்கையை நான் வெற்றியடைய செய்வேன் நிச்சயமாக. நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நீ என்னிடம் கேட்டது அனைத்தையும் உனக்காக நான் செய்து முடிப்பேன். நீ என்மேல் பாசத்தையும் அன்பையும் கொட்டி கொட்டி கொடுக்கும் அந்த ஒரு பதிலுக்காக நான் உனக்கு நீ கேட்டது அனைத்தையும் செய்து கொடுக்கும் வேலையை மிக கச்சிதமாக செய்வேன். உனக்காக திட்டத்தை தீட்டிவிட்டேன். என்னப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே என் குழந்தையே. உன் வாழ்வில் பொன்னான நேரத்தை குறித்து விட்டேன். இனி வைரமாக நீ ஜொலிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உன் வாழ்வை அழகாகவே மாற்றும். நீண்ட நேரமாக நான் இதை சொல்லத்தான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போது கேட்டுவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே நிகழப்போகிறது. திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும்.